உங்கள் விஜய். ரவி, பிரியாக்கா, மனசை தேத்திக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். இல்ல சீதா, என் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் என் அம்மாவாலதான். அம்மா அஜய் எடுத்துட்டு வரும்போது உஷாதான் அவனோட அம்மான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தான் எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிரு சீதா. இது பாருங்கக்கா, எப்பவும் உண்மையவே பேசிட்டா எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சித்ரா அத்தைக்கும் அதான் பிடிக்கும். நீங்க கொஞ்ச நாளைக்கு சித்தி கிட்ட பேசாம இருக்கிறது தான் நல்லது. நான் அப்படியே செய்யறேன் சீதா. நீ ஒருத்தியாவது எனக்கு ஆறுதலா இருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். ஆனாலும் அஜயை தான் நீங்க உங்க முதல் மகனை தத்தெடுத்திருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. ரவி, ஐம் சாரி ரவி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நீ முதல்ல மாத்திரை சாப்பிடு. ரவி ப்ளீஸ் ரவி, என் கூட கொஞ்சம் பேசுங்க. நாளைக்கு டாக்டர் பார்க்க வேண்டிய அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதுக்கு கிளம்ப தயாரா இரு. ஐயோ ரவி, நான் ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? நானும் தான் ஆசைப்பட்டேன் பிரியா. அதுக்காக குழந்தைய தத்தெடுக்கிற விஷயத்துல நீ இவ்வளவு அவசரப்பட்டதுனால எவ்வளவு தப்புக்கு மேல தப்பு நடந்துச்சு பாத்தியா? எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தியா? பிரியா, பிரியா, ஏன் டல்லா இருக்க? அத்தை, எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது தப்பா அத்தை? எல்லாரும் என்னமோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி என்னைய குறை சொல்லிட்டு இருக்காங்க. அஜய் நான் எப்படி பாத்துக்கிட்டேன்னு தெரியுமா? அப்போ எல்லாரும் என்ன பாராட்டினாங்க. ஆனா இப்ப நான் கன்சீவ் ஆயிருக்கிறது இங்க யாருக்குமே பிடிக்கல. சேச்சே, அப்படியெல்லாம் இல்லம்மா. எல்லாரும் உன் மேல பிரியமா தான் இருக்காங்க. இத பாரு, நீ கன்சீவா இருக்கிற இந்த நேரத்துல கண்டதை போட்டு மனசை குழப்பிக்க கூடாது. சந்தோஷமா இருக்கணும். என்னால முடியல அத்தை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ரவி என்கிட்ட கோமாதான் பேசிட்டு போனாரு. சரி, நான் ஆசைப்பட்டதை அவர் வாங்கி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனா என்கிட்ட ஆசையா பேசலாம்ல, அது கூட பேச மாட்டேங்கிறாரு. சரி விடு பிரியா, நான் இத பத்தி ரவி கிட்ட பேசுறேன். உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு அத்தை என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு நிறைவேற்றி தரேன். கர்ப்பமா இருக்கிற உன் ஆசையை நிறைவேற்றுறது ஒரு மாமியாரா என் கடமை. எனக்கு எதுவுமே வேணாம் அத்தை. ஆனா நம்ம பரம்பரை நகைய நான் போட்டு பார்க்கணும்னு என் அடி மனசுல ஒரு சின்ன ஆசை.
அவ்வளவுதான் அத்தை, வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானே, தாராளமா போட்டு பாத்துக்க. ஆனா அத நீ உன் சொந்த நகையா வச்சுக்க முடியாது. இது வழி வழியா இந்த வீட்டு மருமகளுங்களுக்கே சொந்தமான நகை. பாட்டியோட அத்தை போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் எங்க அத்தை, அதான் பாட்டி போட்டிருந்தாங்க, அப்புறம் நாங்க, எங்களுக்கு அப்புறம் நீங்க, உங்களுக்கு அப்புறம் உங்க மருமகளுங்க. அதனால உனக்குன்னு சொந்தமா ஒரு 20 பவுன் நகை வாங்கி தரட்டா? ஆனா அத்தை, இது ரவிக்கு பிடிக்குமோ என்னமோ. வேணாம் அத்தை. அப்புறம் எதுக்கும் ரவி கோவிச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாம இருந்தாருன்னா என்னால தாங்கிக்க முடியாது. இப்ப என்ன, அந்த நகைய ரவியே உன்னை கடை கழிச்சிட்டு போய் வாங்கி கொடுப்பான். போதுமா? சந்தோஷமா? இப்படி மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்காத, சிரிக்கணும். சிரி. தேங்க்ஸ். குட். இருபது பவுன் நகை எனக்கு கிடைக்க போகுது. ஹரிணி செல்லும். ஹாய் செல்லம். ஹரிணி செல்லம். ஹாய் செல்லம். ஐயோ, பிரியாக்கா, நீங்க கர்ப்பிணியா இருக்கீங்க. இந்த நேரத்துல இப்படி எல்லாம் சுத்தக்கூடாது. சீதா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? அத்தை எனக்கு நகை வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. அதுவும் ரவியை என் கூட அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. நானும் ரவியும் சேர்ந்து போய் நகை வாங்க போறோம். அஜய் இந்த வீட்டுக்கு வந்த போது எல்லாரும் கிஃப்டா பணம் கொடுத்தாங்கல்ல, அதையும் எடுத்துட்டு போய் அதுக்கும் ஏதாவது நகை வாங்க போறேன். பிரியாக்கா, அது அஜயோட பணம் தானே? ஆமா, ஆனா இப்ப அஜய் நம்ம வீட்ல இல்லையே. அது மட்டும் இல்ல, அந்த பணம்லாம் நம்ம வீட்ல உள்ளவங்க கொடுத்தது தானே. அதனாலதான் அதையும் எடுத்துட்டு போய் நகை வாங்க போறேன். பிரியாக்கா, இன்னொருத்தருக்குன்னு கொடுத்தத நாம எடுக்க கூடாது. அது அஜயோட அம்மாவுக்கு தான் போய் சேரணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதை உஷா கிட்ட கொடுத்துருவோம். என்ன சொல்ற சீதா? உஷாவும் அவங்க அம்மாவும் நம்மள எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும் தானே? இதெல்லாம் எனக்கு சேர வேண்டிய பணம் தான். இத பாருங்கக்கா, அவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. நீங்க அந்த பணத்துல நகையோ பொருளையோ வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் பாவம் வரும். அதனாலதான் சொல்றேன், அதை கோயில் உண்டியல போட்டுருங்க. அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன்பா. அதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். நான் என் இஷ்டப்படிதான் செலவு பண்ணுவேன். இத பாருங்கக்கா, எனக்கு ஆரோக்கியமா நல்லபடியா குழந்தை பிறந்த மாதிரி உங்களுக்கும் பிறக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நீங்க பணத்தை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. நான் சொல்லி அத்தை உங்களுக்கு பரிசா கொடுத்தாங்கல்ல, அந்த ஆரத்தை கோயிலுக்கு தானமாவோ காணிக்கையாவோ கொடுத்துருங்க. இங்க பாருங்கக்கா, உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். என்ன சீதா, ஜோக் அடிக்கிறியா? அது எவ்வளவு விலை தெரியுமா? அத கொண்டு போய் கோவில்ல தானம் கொடுக்க சொல்ற? கோவில்ல யாராவது ஏழைங்க இருந்தா 4 பேருக்கு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லு, அத வேணா செய்யறேன். ஆனா அந்த ஆரத்தை மட்டும் என்னால தர முடியாது. இத பாருங்க பிரியாக்கா, நீங்க நான் சொல்றத கேட்டா அது உங்களுக்கு தான் நல்லது. இத பாருங்கக்கா, ஒரு அம்மாவுக்கு தான் பிள்ளை தான் முக்கியம். அந்த பிள்ளைய தவிர அவளுக்கு வேற ஒண்ணும் முக்கியம் கிடையாது. நீங்க இப்போ அந்த ஆரத்தை தானம் செய்யல, அப்புறம் அதுக்கான பலனை நீங்க தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அனுபவிப்பனா? என்ன சாபம் விடுறியா? பிரியாக்கா, என்ன 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 அப்படி பாக்குற? அத்தைக்கிட்ட போய் சொல்லுவியா? போ, போய் சொல்லு. அத்தை, பிரியாக்கா நான் சொல்றதையே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படிதானே சொல்ல போற? போ, போய் சொல்லு.
ஏய் போய் சொல்லுடி, போ போடி போ, போய் சொல்லுங்கறல. பிரியா, என்னமோ அத்தை கிட்ட போய் சொல்லுன்னு சீதா கிட்ட சொன்ன, என்ன விஷயம்? அது அத்தை, பிரியாக்கா வந்து- அத்தை, அது நீங்க எனக்கு கொடுத்த தங்க ஆரத்தை கோயிலுக்கு கொண்டு போய் தானம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? சரி, நீ உன்னோட ஆரத்தை தானம் கொடுக்க போற, அப்படித்தானே? ஆமா ஆமா அத்தை, நான் ஆரத்தை தானமா கொடுக்க போறேன். ம். இதையெல்லாம் நீ உண்மையா தான் சொல்றியா பிரியா? சரிம்மா, அப்படின்னா நாம எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போலாம், தானம் கொடுத்துடலாம். ம்? ஆ, ஆ, ம், போலாம். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நாளைக்கு செஞ்சிடலாம், சரியா? ம். பாத்தியா பிரியா, மறந்துட்டேன். உனக்காக நான் ஆப்பிள் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதை நீ சாப்பிடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரியாக்கா, அத்தை சொன்னது கேட்டீங்கல்ல? நாளைக்கே கோயிலுக்கு போறோம், ஆரத்தை கோயில கொடுக்கறோம். சீதா, இது வரேன் அத்தை. உனக்கும் ஒரு பிரச்சனை வரும்ல, அப்ப நீ என்கிட்ட மாட்டுவடி. இது ஒண்ணுதான் குறிச்சு. அம்மா, அந்த சீதால பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுட்டாமா. என்னடி சொல்ற? ஆமாமா, ஒரு நகைய குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அதையே திரும்ப என்கிட்ட இருந்து பிடுங்க பாக்குறா. என்ன சொல்ற நீ? அம்மா, அன்னைக்கு சித்ராத்தை எனக்கு ஒரு ஆரம் போட்டாங்கல்ல, அத கொண்டு போய் கோயில் உண்டியல்ல காணிக்கையா போட சொல்றாமா. ஆரத்தை கோயில் உண்டியல்ல போட சொல்றாள? ஏண்டி, அவளுக்கு பைத்தியம் கீத்து பிடிச்சிருக்கா? 4 நாக்கு 8 நாக்கு லாட்டரி அடிச்சிட்டு இருந்தவ தங்க ஆரத்தை குடுக்கற அளவுக்கு கொடை வள்ளல் ஆயிட்டாளா? அம்மா, அவ என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். இப்ப இந்த சிக்கல்ல இருந்து எப்படி வெளியே வர்றது? சித்ராத்த முன்னாடி ஏன் வாயாலேயே இந்த ஆரத்தை தானமா கொடுக்க ஒத்துக்க வச்சிட்டா. ஐயோ, நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போய் என் பேரு சொல்லி ஆரத்தை கொடுக்கணுமா. இத கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுமா. நான் என்னத்த சொல்றது? நீ ஏண்டி அந்த சித்ரா முன்னாடி ஒத்துக்கிட்ட? நீ அதை சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? இப்படி தானம் கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டு வந்துட்டு அப்புறம் ஐடியா கொடுன்னு சொன்ன நான் என்னடி பண்ணுவேன்? இத பாரு, நீ தானம் செய்யலைனாலும் அந்த சித்ரா புடுங்கி கொண்டு போய் உண்டியல்ல போட்டுருவா. ஐயோ, எங்க இருந்துதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உன்னை தேடி வருதோன்னு எனக்கு தெரியல. சரி, இப்ப என்ன பண்ணணும் அது சொல்லு. சரி சரி, நான் ஒரு ஐடியா பண்றேன். நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு முதல்ல அங்க இருந்து புறப்பட்டு மார்க்கெட்டுக்கு வந்துரு. நான் அங்க வந்து சேர்ந்துடுறேன், என்ன? சரிம்மா. சரி. ஐயோ, எப்படியாவது சீக்கிரம் போய் தானே ஆகணும். பெத்து தொலைச்சிட்டேல. ஐயோ, எப்ப இவ புறப்பட்டு வருவா அது வேற தெரியலையே. ஐயோ, யாராவது பார்த்தா அது வேற. என்ன பண்றது? பிரியா, நீ வீட்ல இருந்து இன்னும் புறப்படலையா? இதோ புறப்பட்டம்மா, இப்ப மாடியில இருந்து இறங்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஜாக்கிரதையா வா. என்ன, அங்க பக்கத்துல யாராவது உன்னை பாக்குறாங்களான்னு கவனி. ஆ, ஆ. இல்லம்மா, வீட்ல யாருமே இல்ல. சரி சரி, ஜாக்கிரதை. ஆ, சீக்கிரம் வந்துரு. சரி சரி. பிரியா, என்னத்த? எங்கம்மா புறப்பட்டுட்ட? ஆ, ஆ, அது வந்து கொஞ்சம் மளிகை சாமான் வாங்க வேண்டியிருக்கு, அதான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, உனக்கும் பொறுப்பு வந்துருச்சே. இத பாரு பிரியா, மார்க்கெட்டுக்கு போறதா இருந்தா கிச்சனுக்கு போய்
என்ன இருக்கு என்ன இல்லைன்னு பார்த்துட்டு எது நமக்கு தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லிஸ்ட ரெடி பண்ணிக்கிட்டு தான் நம்ம போகணும். ம்? சரிங்க அத்தை. சரி இரு, நானும் மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். நானும் உன் கூடவே வரேன். வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம். வா. நீங்களுமா? ஆமாமா, வாமா, லேட் ஆயிடுச்சு, வா கிளம்புவோம். என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆகுதுல. ஆ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டிரைவர், இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. டிரைவர். சூப்பர் ஐடியா. பிரியா, என்னமாச்சு? இல்ல திடீர்னு வாமிட் வர மாதிரி இருக்கு. ஐயோ, சரிம்மா, நீ இந்த நேரத்துல வெளியில வந்து சிரமப்பட வேண்டாம். போமா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. சாரி அத்தை, உங்க கூட மார்க்கெட் வர முடியாம போயிடுச்சு. சரி, நாளைக்கு எனக்கு தேவையானதை மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிக்கிறேன். ஏன் பிரியா, நீ இன்னொரு தடவை வேஸ்ட் ஆலைனோ? நான் மார்க்கெட்டுக்கு தானே போறேன். உன் லிஸ்ட் என்கிட்ட கொடு, நானே வாங்கிட்டு வரேன். இல்ல அத்தை, நானே நாளைக்கு போய் வாங்கிக்கிறேன். இப்ப நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா, உடம்ப பாத்துக்க. ம்? ம். குட் மார்னிங் மேடம். அப்பாடா, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஐயோ, அவகிட்ட இருந்து போன் வரல. நான் எவ்வளவு நேரம் நடு தெருவுல நடந்துட்டு இருக்கிறது. ச்சே. ஆ, பிரியா, நான் இன்னும் மார்க்கெட்டுக்கு வரலமா. என்ன, நீ அதுக்குள்ள வந்துட்டியா? அம்மா, நான் இன்னும் வீட்ல இருந்தே புறப்படல. ஐயோ, ஏண்டி? அம்மா, கரெக்டா வீட்டை விட்டு வெளியே போகும்போது வாசல்ல சித்ராத்த கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஐயோ, நான் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு பார்த்தேன். அவங்களும் கூட வரேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்புறம் வாமிட் வர மாதிரி நடிச்சு சித்ராத்த கூட போகாம இருந்துட்டேன். நல்ல வேலை செஞ்சடி. சரி, இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணு பண்ணு, நீ உடனே புறப்பட்டு வா. ஐயோ அம்மா, அதெல்லாம் முடியாதுமா. இனிமே இங்க இருந்து வரவே முடியாது. நான் வந்த பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு நல்லா தெரியும். அத்தை சீதாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை, கவனிச்சுக்கோன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. உடனே சீதா என்ன தேடுவா. அப்ப நான் வீட்ல இல்லைன்னு வை, உடனே அத்தைக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. அதனால நான் வரது கஷ்டம்தான். சரி, இப்ப என்ன பண்றது? ஆம். அம்மா, நீ ஒண்ணு செய். நீ பேசாம இங்க வந்துற. என்னது, நான் அங்க வரதா? ஆமா. ஐயோ ஐயோ, அதெல்லாம் முடியாதுப்பா. நான் அங்க வந்து அது சித்ராவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அப்புறம் ஜென்மத்துக்கும் அங்க வர விட மாட்டேன். என்ன? அம்மா, சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லாத. ஆ, இதுக்கு முன்னால யாருக்கும் தெரியாம இங்க வந்தது இல்ல? ஆ, ஆ, எத்தனை தடவை வந்திருக்க? என்னமோ புதுசா வர மாதிரி. அது வந்து பிரியா, அது வந்து நான் இப்போ நான் சொன்னதை செய், புரியுதா? வா. ம், சரி சரி. இது பாரு, இப்ப வந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். நான் நைட் வந்துடுறேன். என்ன? சரி. போதுமா? பாக்குறதுக்கே நல்லா இருக்குல்ல? போதும் போதும். இதுல வை. சீதா, அத்தை. இது எல்லாமே நீதான் செஞ்சியா? ஓகே. ஆமா அத்தை. பிரியா, நீ எதுவுமே பண்ணலையா? அது வந்து மாமா எனக்கு. சரி, பரவாயில்ல விடு பிரியா. அங்க வை. உன்னோட ஹெல்த்த கவனமா பாத்துக்க. இப்ப அதான் ரொம்ப முக்கியம். ராம், ரவி, இந்த பிளேட்டை வாங்கி. நீங்க 2 பேரும் நாளைக்கு என் கூட கோவிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நீங்க 2 பேரும் ஆபீஸ் போகணும். சரிங்கம்மா. அம்மாவை இன்னும் காணோம். வரேன்னு சொன்னாங்களே.
ம். ஐயோ, எப்படி அவளை தனியா வர வைக்கிறது? ஆ